வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம சென்னையில் அரும்பாக்கத்துலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பண்ணியிருக்க சைட்டு பார்த்திங்கன்னா நாவலூர் தாளம்பூரில் காசா கிராண்டு சுப்ரீம்ஸில் ஒரு 2 BHK வித் கிச்சன் கபோர்டு, மாடலர் கிச்சன்லேருந்து கவுண்டர் டாப் பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ நான் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள். இப்போ நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கிச்சன் பாட்டமும், அதுக்கப்புறம் கிச்சனோட பாக்ஸு வித் சிம்னி பொசிஷன் அண்ட் தென் கிச்சன் டாப் பாக்ஸு, இதோட பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு மேஜராக கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டாக கேட்டது, எனக்கு வந்து ட்ராலி வேணும், ட்ராலி அடிஷ்னலாக எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ட்ராலியை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த ட்ராலியில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறது கட்லரி ஐட்டம்ஸ், பிளெயின் பேஸ்கெட் போட்டிருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து பிளேட் ரேக் வைக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இது பிளெயின் பேஸ்கெட், இதுவும் பிளெயின் பேஸ்கெட், இது 8 inches பிளெயின் பேஸ்கெட். இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது வந்து நல்ல ஃப்ளோவில் நல்லா தள்ளி மூடினீங்கன்னா இதோட ஹைட்ராலிக் கண்டென்ட் உள்ளே வந்து ஆயில் தான் இருக்கும். அந்த பால்ஸ் வந்து நல்லாவே வேலை செய்யும். இந்த ஸ்டக்காக வருது, கலண்டி வெல்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா சின்ன சின்ன ஐடியா பிரகாரம் இதை ஒர்க் பண்ணோம்னா நமக்கு மெட்டீரியலும் ப்ராடக்ட்டும் நல்லாவே தரமாக இருக்கும். அண்ட் பார்த்தா இது வந்து சிலிண்டர் கேபின், எம்டி சிலிண்டர் உங்களுக்கு வச்சுக்கலாம். இதோட பாட்டமில் வந்து ஃப்ரேம் வராது, ஏன்னா லேடிஸ் வந்து இதை கஷ்டப்பட்டு தான் தூக்குவாங்க. ஸோ அதனால் ரயில் இருந்ததுன்னா அப்படியே இழுத்துக்கலாம். இது வாஷ் பேஷன்து, இதில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ரேக் மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த ரேக் வச்சு நம்ம ரிமூவபிள் ஸ்லாப் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ரிமூவபிள் ஸ்லாப் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய ட்ரம் ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல சிலிண்டர் வரனால இது ஓப்பன் ஸ்பேஸு, இதில் பெரிய பெரிய ட்ரம்மு, அதுக்கப்புறம் அரிசியோட மேஜர் பார்ட் அது எல்லாமே இதில் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். கார்னர்ன்றதுனால இதில் வந்து ஃபோல்டிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ஸ்லாப் போட்டு, இதுவும் டிவிஷன், மேலே வந்து பெரிய பெரிய வெசல்ஸு, கீழேயும் அதே மாதிரி வெயிட்டான கேஜ் என்னமோ அது நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டாப் பாக்ஸை பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டில் வந்து 7.5 by 2.5 செஞ்சுருக்கோம். இதோட ஸ்பைசி ரேக், ஆல்ரெடி ஸ்பைசி ரேக் வித் பேக் ஷீட்டோட தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். பேக் ஷீட்டில் உட்டன் டைப் மாதிரியே பண்ணியிருக்கோம். இந்த டோரில் மட்டும்தான் செக்ஷன் பண்ணி எள்ளு போட்டு டோர் நம்ம கனெக்ட் பண்ணுறது, மற்ற எல்லாமே உட்டு பேட்டர்னாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்க்ரூ பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டோரு. அதே மாதிரி இந்த கார்னர் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் மட்டும் ரன் பண்ணிவிட்டு டோர் ரன் ஆகிறதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே எம்டியாகவே கொடுத்துருக்கோம். இது சிம்னிக்கான டோரு. சிம்னி டோர் வந்து ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் டைப் டோர் மாதிரி கொடுத்து இது வந்து ஜஸ்ட் க்ளோசிங். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது க்ளீனிங் பர்பஸு, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணணும்னா இது டோர் திறந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்லாப் அப்படியே டிவைட் பண்ணி தான் போட்டிருக்கோம், சேம் ஆஸ் வெல் அஸ் பேட்டர்ன் தான். இதுவும் அதே மாதிரி தான், டாப்பு பாட்டம் சென்டர்னு 2 எம்டி ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் வந்து 5 to 10 kgs மேலே வைக்கலாம் பாக்ஸு, இதுலேயும் அதே மாதிரி வைக்கலாம். இதில் சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுக்கலாம் இந்த ரேக்குக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸோட பாக்ஸ் வந்து லைனாக வச்சுக்கலாம். அப்புறம் இதோட லாஃப்ட் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் டைப் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மேஜர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எள்ளு போட்டு தான் டோர் போடுறோம். எள்ளு போட்டு டோர் போடும்போது டோர் தொங்காது. ஸோ அப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க,
ஷீட் ஒர்க் பண்ணால் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஷீட் ஒர்க்னால் ஒன்லி பேஸ்ட்டில் ஒட்டி தான் விட முடியும். இது எள்ளு போட்டு நம்ம டோரோட 4 கார்னர்லேயும் எள்ளு போட்டு பண்ணுறதுனால டோர் உங்களுக்கு ஃபியூச்சரில் தொங்காது. இது மேட் ஃபினிஷில் யூபிவிசி அல்டிமா டார்க் பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா சர்வேஸ் ப்ராடக்ட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். தென் கஸ்டமர் கேட்டது வந்து இது வந்து வாஷிங் ஏரியா, வாஷிங் மிஷின் இங்கே வருது. இந்த வாஷிங் மிஷின் மேலே வந்து பாக்ஸ் கபோர்டு, இந்த ஸ்லாப் டிவிஷன் பண்ணியிருக்கு, இல்லை ஸ்லாப் போட்டிருக்கோம், தாராளமாக வைக்கலாம். இந்த பட்டன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். வுட்டு லென்த்து வுட்டு கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ தான் இந்த ஸ்லாப் வந்து பெண்ட் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் மேஜராக பண்ணுற 95% ஒர்க்கு. இது இல்லாமல் அடிஷ்னலாக சில மறைக்கிற மாதிரிலாம் கேட்பாங்க, அது பேஸ்ட் வந்து நீடை பொறுத்து. இப்போ இந்த கிச்சனில் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது பெட்ரூம் 1. இந்த பெட்ரூமில் வந்தால் இப்போ வந்து இது வந்து ஃபுல்லி பாக்ஸ் டைப் தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்லாபெல்லாம் வச்சில்ல. ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாகவே சென்டபிள் ஸ்லாபாக பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஷீட்டு போட்டிருக்கோம், வால் தெரியாது. ஸோ வால் வந்து இது டெப்த்தாக கொடுத்து எம்டியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி கஸ்டமைஸ்டாக வுட்டு போட்டு ஸ்க்ரூ பண்ணி எங்கெங்கே பார்ட்டிஷன் வேணும் டிவைட் பண்ணி அப்படியே வால் மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தொங்குறது கலண்டி வர்றது இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது. 100% கேரண்டி அண்ட் வாரண்டி. ஸோ இதில் உங்களுக்கு ஃபேஸ் பார்க்குற மிரர் கேட்டிருந்தாங்க. இதோட சைஸ் வந்து 4 feet by 1 feet வித் லாக்கோடு கேட்டிருக்காங்க. இது கொடுத்துருக்கோம். இதில் வந்து ட்ராயர் டைப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ட்ராயரும் பண்ணியிருக்கோம். இது ஆஸ் யூஷுவல் போடுற மேக்னெட்டு. உங்களுக்கு இந்த டோர் வந்து தொங்காது. இதுலேயே லேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ செக்ஷன் போட்டு எள்ளு போட்டு தான் வேலை பார்த்துருக்கோம். ஃபுல் இன்ச்சஸ் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்க்ரூ கலண்டி வர்றது, புல் பண்ணி இழுத்துடுறாங்கப்பா வந்து விழுந்துருது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டேமேஜ்லாம் நம்ம அதில் ஆகாது. இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு இஷ்யூ வந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா லைஃப் இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து ட்ராயர் வந்து வுட்டு பேட்டர்ன் மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒன்றுத்தில் லாக்கு கேட்டிருக்காங்க கஸ்டமர். இந்த லாக் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறது, ஒன்று வந்து போடாமல் கேட்டிருக்காங்க. இதில் சாஃப்ட் க்ளோஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து சாஃப்ட் க்ளோஸ் போட்டிருக்கோம். இந்த சாஃப்ட் க்ளோஸோட பெனிஃபிட் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலான்றதுனால தான். மற்றபடி ரொம்ப இது எலாபரேட்டெல்லாம் கிடையாது. இன்னொன்று வந்து ஹைட்ராலிக் டைப் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லாப் தாராளமாக உங்களுக்கு இது கலண்டி வரவோ எல்லாமே வாட்டர் ப்ரூஃபு. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தண்ணி போட்டு துடைச்சா என்ன ஆகும் அப்படிலான்றதில்லை. தண்ணியை நினச்சி ரப்பீஸ் துணி எடுத்து அப்படியே நீங்கள் சேம் சும்மா ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே வந்துடும். கோலின் சம்திங் எனி அதர் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இது முழுக்க பியூர் யூபிவிசி சூப்பர் ஹெவி மெட்டீரியல் வித் சீல்டு ப்ராடக்டோடு வரும். நம்ம எடுக்கிற ஆர்டராக இருக்கட்டும் எல்லாமே மேக்ஸிமம் யூபிவிசி சூப்பர் ஹெவி மெட்டீரியலை தான் பண்ணுறோம். சர்வேஸ் பிராண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இதோட மெட்டீரியல் நேம் வந்து பி கோல்டு கலர். இந்த கோல்டு கலர். ஸோ இது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆஸ் யூஷுவல் லாஃப்ட். இதுதான் இதோட மேஜர் ரெக்யர்மெண்ட்டு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது வந்து கலர் வந்து பி கோல்டு. இந்த கோல்டுன்றது பார்த்திங்கன்னா இந்த கிரெயின்ஸ் வச்சு இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்க டிசைன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு நமக்கு வந்து பாக்ஸ் டைப்பாக தான் மெஷரிங் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்பேர்ட் டு வுட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாகவும், ரஸ்ட் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெர்மினேட் ப்ரூஃபு, இது எல்லாமே பாசிபிள் இதுங்க. ஸோ அந்த இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ ஃபர்தராக பெட்ரூம் 2 பார்க்கலாம் வாங்க. இது வந்து பெட்ரூம் 3. இந்த பெட்ரூம் 3ல் பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். எதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாலாம் பண்ணல. நான் உங்களுக்கு அதையே நான் ரிப்பீட்டடாக காட்டுறேன். ஸோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் ஸ்க்ரூ பண்ணி பாக்ஸ் பண்ணி வால் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன் தான், ஸ்ட்ராங்காக இருக்கும் மெட்டீரியலு. இந்த ட்ராயரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் போட்டு கொடுத்துருக்கு. அதே ட்ராயர் தான், சாஃப்ட் க்ளோஸ் போட்டிருக்கோம். இது மாதிரி வுட்டு டைப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது தான். அது வந்து நீங்கள் வெயிட் எவ்வளோ வேணால் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். இந்த க்ளோசிங் தான். ஸோ இது வந்து பெட்ரூம் 2ஓட அவுட்புட்டு இந்த மாதிரி வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 3 பார்க்கலாம். பெட்ரூம் 3ல ஒன்லி லாஃப்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெறும் ரெக்யர்மெண்ட் அது மட்டும்தான். ஸோ லாஃப்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும். எப்பயும் போல் ஃபுல் இன்ச்சஸ் எஸ்எஸ் ஹேண்டில் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் மேக்னெட்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லு போட்டு தான் டோர் போட்டிருக்கோம் வித் அனபான் பேஸ்டிங். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இதோட முடிஞ்சது. வாஷ் பேஷன் கிட்ட இருக்குது, வாங்க பார்க்கலாம். இந்த வாஷ் பேஷன் டாப் கிரானைட் வந்து நாங்கள் கஸ்டமரு இது யூபிஎஸ்லேயே பண்ணியிருக்கோம். இது கிரானைட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்க டாப்போடது. இது உள்ளே வந்து ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணியிருக்கோம். இது அவுட்ரு. இதோட வாஷ் பேஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாப் ஃப்ளோரை ரெடி பண்ணி மாட்டியிருக்கோம். ஸோ இதோட அக்சஸ் வந்து இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ இதோட ஸ்மெல்லு வந்து பாட்டமில் கேப் இருக்குது, அந்த கேப் வழியாக போயிடும். இதில் நமக்கு வந்து அதிகபட்சமாக நம்ம வந்து யூபிவிசியும் பண்ணுறோம், பிவிசியும் பண்ணுறோம். எல்லா இடத்துலேருந்தும் கால்ஸ் வருது, கஸ்டமர் கேட்குறாங்க. நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து அதிகமாக சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம். மேன் பவர் ஷார்ட்டேஜ்ன்றதுனால நம்ம வந்து இப்போதைக்கு சென்னை ஓவராலாக பண்ணிகிட்ருக்கோம். வெளியிலையும் போக ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து நமக்கு இதுதான் யூபிவிசியாப்பா, யூபிவிசினா இப்படி ஷீட்டில் பண்ணுறாங்க, செக்ஷன் இல்லாமல் பண்ணுறாங்க, ஃப்ரேம் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம லைஃப் சர்வீஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட் தான் பார்க்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா மறுபடியும் சர்வீஸ்க்கு வரமாட்டாங்க. எங்ககிட்ட இருக்க பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன் எள்ளு போட்டு பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு பிரச்சனையே வராது. பிரச்சனையே வந்தாலும் பேஸ்ட் விடும், இறங்கியிருக்கும் டோரு, கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி பண்ணால் சர்வீஸ் ஓரியன்ட் நீங்கள் எப்போ சொன்னாலும் அந்த சர்வீஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஷீட் ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்க லுக் வைஸ் பயங்கரமாக இருக்கும், உட்டு பேட்டர்னாக இருக்கும். பட் அது வந்து ஒன்லி ஃபார் பேஸ்ட் ஒர்க்கு தான். இன்னொன்று வந்து யூபிவிசியும் சரி பிவிசியும் சரி எல்லாமே ஹாலோ டைப்பு, எதுவுமே கம்ப்ரஸிவ் பார்ட்டிக்கல் கிடையாது. ஹாலோ டைப்பு நம்ம வந்து உட்டு போட்டு தான் நாங்கள் அதில் பண்ணுறோம். இன்னொன்று நீங்கள் பாம்பே இன்ச்சஸில் ஷீட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஷீட் ஒர்க் பண்ணும்போது 2-4 ஸ்க்ரூ தான் நிற்கும். அதை நீங்கள் பிடிச்சி இழுக்க டோர் போய் க்ளோஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகும்போது மூடும் போது உங்களுக்கு டம்னு போய் அடிக்கிறனால டோர் வந்து பட்டுன்னு கரண்டி வந்துடுது. செஞ்ச கஸ்டமரே மறுபடியும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு மறுபடியும் நம்பர் கண்டுபிடிச்சி அவங்க கிடைக்கலன்னா யாரையாவது வச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. இந்த ப்ராடக்டை இப்படி செஞ்சால் ஒர்த்து, இப்படி செஞ்சால் வேல்யூ. காஸ்ட்டு 5 ரூபா 10 ரூபா கூட இருக்கலாம், ஆனால் வேலை கரெக்டாக இருக்குன்றது தான் நம்ம சைடில் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்கள். ஸோ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.